அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இரட்டை காப்பியத்துக்கான அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இரட்டை காப்பியங்கள் தொடர்பான பொதுமை கூறுகள் அப்படின்ற பொருண்மையில சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எவ்வாறு ஒன்றுபட்டு காணப்படுது அப்படின்றதான் நம்ம பதிவாக பார்க்க இருக்கின்றோம். முதல் செய்தி, இரண்டு காப்பியங்களையுமே கிபி 2ஆம் நூற்றாண்டில், அதாவது ஒரே காலகட்டத்தில் எழுந்த நூல் தான். அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சீத்தலை சாத்தனார் சொல்ல இளங்கோடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றுறாரு. அதே போல இளங்கோடிகளுடைய முன்னிலையில தான் மணிமேகலையை இயற்றிய சீத்தலை சாத்தனார் மணிமேகலையை அரங்கேற்றமும் செய்யறாரு. ரெண்டு காப்பியங்கள்லையும் காதைகள் அப்படின்ற அமைப்பு முறை இருக்கு. அதுலேயும் 30 காதைகள் அப்படின்ற பொருண்மை ரெண்டு காப்பியத்திலுமே வேறுபாடு இன்றி இடம்பெறுது. காண்டம் அப்படின்ற அந்த அமைப்பு முறை சிலப்பதிகாரத்தில் மட்டும் வருது. ஆனால் மணிமேகலையில் காண்டம் அப்படின்ற அமைப்பு முறை சொல்லப்படலை. அதோட மட்டும் இல்லாமல் பதிகம் அப்படின்ற அமைப்பு முறை இரண்டு காப்பியங்கள்லையுமே பின்பற்றப்பட்டிருக்கு. கடவுள் வாழ்த்து பாடும் முறைமை இரண்டு காப்பியத்திலையுமே இல்லை. ஏன்னா கடவுள் வாழ்த்து பாடக்கூடிய அந்த முறைமை ஒரு நீண்ட நெடிய பின்னணியினை கொண்டதை நம்ம பார்க்க முடியுது. 8 தொகை நூலில் 8 நூல்களுக்குமே கடவுள் வாழ்த்து பாடப்பட்ட அந்த நிலையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதில் சில நூல்களுக்கு மட்டும்தான் கடவுள் வாழ்த்து இருக்க மாட்டார். பெரும்பாலும் சிவனை கடவுள் வாழ்த்தா மையமிட்டு பாடப்பட்ட நூலை பார்க்குறோம். அதே மாதிரி 10 பாட்டில் பிற்காலத்தில் தோன்றிய திருமுருகாற்றுப்படை நூலினுடைய தொடக்கமாக வைத்து எண்ணக்கூடிய நிலையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் சிலப்பதிகாரம் மணிமேகலையில் கடவுள் வாழ்த்த பாடின முறைமை இல்லை. அது பின்னாடி தோன்றின காலகட்டமான இலக்கியமாக இருக்கிறதுனால ஒரு வேளை கடவுள் வாழ்த்து பாடின முறைமை வந்திருக்கலாம். ஆனால் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் கடவுள் வாழ்த்து பற்றிய செய்தி இடம்பெறலை. அதே மாதிரி வகைன்னு பார்க்குறப்போ ரெண்டு காப்பியங்களையுமே நிலைமண்டில ஆசிரியப்பாவினுடைய வகைகளில் 5 வகைகள். அதில் நிலைமண்டில ஆசிரியப்பா அப்படின்ற ஒரு வகைமையால் பாடப்பட்ட பணுவல் தான் இரண்டு நூல்களுமே. இந்திர விழா தொடர்பான செய்திகள் இரண்டு நூல்களுமே நம்ம பார்க்க முடியுது. மணிமேகலா தெய்வமும் இரண்டு நூல்களுமே இடம்பெறக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகவும் அதே ஒரு தெய்வமாகவும் நம்ம கருத முடியுது. ரெண்டு காப்பியத்துக்கான மைய கருத்தே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழ்வினை கொள்கை தான். வணிக குல பெண்ணான கண்ணகியையும் பரத்தையர் குல பெண்ணான மாதவி மணிமேகலையும் ஏற்றம் பெற வைத்து பெண்ணினுடைய பெருமையை ரெண்டு காப்பியமே பேசுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்ணியத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பெயர்லேயே சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படின்ற அந்த பெயர்லேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கண்மணி அணையார்க்கு காட்டுக என்றே என சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய அந்த தொடர் கண்மணி அணையான் கடிது இயங்கு உருமென கொஞ்சம் மாறுதல் பட்டு மணிமேகலையிலும் இந்த அடி அப்படியே ஃபாலோ பண்ணி வராங்க. அதாவது அதே வரியை மணிமேகலை ஆசிரியரும் பயன்படுத்தியிருக்காரு. கொஞ்சம் சில மாற்றங்கள் செஞ்சு இரண்டு நூல்கள்லையுமே ஒரு வகையில் முதல் காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தோம்னா தமிழினுடைய முதல் காப்பியம், தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எது அப்படின்னு கேட்டோம்னா சிலப்பதிகாரம். அதே மாதிரி தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் அப்படின்னா மணிமேகலை தான். சிலம்பு மேகலை இந்த ரெண்டு நூல்களுமே பெண்ணினுடைய அணிகலன்களால் பெயர் பெற்ற ஒரு முறைமையை நம்ம பார்க்க முடியுது. ஒரே குடும்பத்தை பற்றிய கதை தான் இந்த ரெண்டு நூலுமே. கடவுள் மற்றும் அரசனை பாடக்கூடிய மரபை விடுத்து குடிமக்களை பாடக்கூடிய அந்த மரபு இந்த ரெண்டு நூல்லுமே இருக்குது. அதனால் இது குடிமக்கள் காப்பியமாக விளங்கக்கூடிய தன்மையும் நம்ம அறிஞ்சிக்க முடியுது. இரண்டு நூல்களுமே பார்த்திங்கன்னா முற்பிறவியில் இருந்த நம்பிக்கையை, அந்த முற்பிறவின் மீது ஒரு விதமான நம்பிக்கை இரண்டு காப்பியங்கள்லையுமே அதை பின்பற்றப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரத்தினுடைய இறுதியில் மணிமேகலை மேல் உரைபொருள் முற்றிய சிலப்பதிகாரம் என சொல்கிறதுனால இரண்டு நூல்களுமே இரட்டை காப்பியம்தான் அப்படின்றதுல உறுதியாகுது. ஒன்றின் பகுதியால் மற்றொன்று விளக்கம் பெறுது. அப்போ சிலப்பதிகாரத்தினுடைய விளக்கம் மணிமேகலை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். பசியும் பிணியும் பகையும் நீங்கி கச்சை யானை படர்தலை ஏற்ற இந்த பாடலறி சிலப்பதிகாரத்திலையும் வருது, மணிமேகலையிலும் வருது. வச்சிர கோட்டத்து மணங்கெழு முரசம் கச்சை யானை படர்தலை ஏற்ற, அதே மாதிரி இந்த தொடரும் சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலும் பயின்று வருது. இந்த தகவல் அனைத்துமே
சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் ஏன் இரட்டை காப்பியம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றதுக்கான காரணங்களை முன்வைக்கக்கூடிய பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவோட அடுத்த காணொளியில் வேறொரு ஐம்பெருங்காப்பியங்களில் இன்னொரு நூலை பற்றி புதிய வகையில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட இந்த காணொளியை இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.